வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டு வரை ராகுவின் ஆசீர்வாதம் பெறும் ரிஷபம், மிதுனம், விருச்சிகம் ஆகிய இந்த 3 ராசி மக்கள் மே மாதம் 18ஆம் தேதி 2025 ஆண்டு வரை ராகுவால் பலன் பெறுவார்கள் மற்றும் அவர்கள் செழிப்பான வாழ்க்கையின் மகிழ்ச்சியான நலனை பெற்று வாழ்வார்கள் என்று நம்பலாம். ராகுவின் மூலையின் 4 இது ராகுவின் அதிர்ஷ்ட எண்ணாகவும் கருதப்படுகிறது. அனைத்து கிரகங்களும் ராகு மற்றும் கேது நிழல் கிரகங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன. இவர்களுக்கு என்று எந்த ராசியும் சொந்த வீடு கிடையாது. இருப்பினும் நவகிரகங்களில் இந்த 2 கிரகங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சோதிட சாஸ்திரத்தின்படி ஜாதகத்தில் ராகுவின் அதிபர் நிலை காரணமாக அவர்களின் வாழ்க்கை வெவ்வேறு வழிகளில் அழிக்கப்படலாம் என்ற நிலை இருக்கிறது. ராகு ஒரு கொடூரமான கிரகமாக கருதப்படுவதே இதற்கு காரணம். அக்டோபர் 30ஆம் தேதி 2023 அன்று ராகு மதியம் 2:13 நேரத்திற்கு செவ்வாய் கிரகத்தின் அடையாளமான மேஷ ராசியிலிருந்து விலகி மீன ராசியில் வக்கரமான நிலையில் நுழைந்தார். இவர் தற்சமயம் 18 மே 2025 வரை அங்குதான் வாசம் செய்து ராகு அங்கு அமர்ந்து அதன் பிறகு கும்பராசியில் அவர் பயணத்தை மேற்கொள்கிறார். இதனால் ரிஷபம், மிதுனம், விருச்சிகம் ஆகிய இந்த 4 ராசிகள் 2025 வரை ராகுவால் நல்ல பலன் பெறுவார்கள் என்று நம்பலாம். ரிஷபம் 2025 வரை ராகு சஞ்சாரத்தால் பலன்கள் பெறும் முதல் ராசி ரிஷபம். ராகு 11வது வீட்டில் வாசம் செய்கிறார். இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி மக்கள் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், ஆதாயத்துடன் சேமிக்க முடியும். இது இவர்கள் நிதி நிலைமையை பலப்படுத்தும் தன்மையில் இருக்கும். இவர்களின் வருமானம் உயரும். மேலும் இவர்கள் தங்கள் தேவைகளையும் குடும்பத்தையும் நிறைவேற்ற முடியும். ரிஷபராசி மக்கள் தங்களுடைய கடன்களிலிருந்து வெளிவரதுக்கு உண்டான சூழலை ராகு பகவான் இவர்களுக்கு நலமான செல்வத்தை அளித்து மேலே உயர தூக்கி விடுவார். ரிஷபராசி மக்களுக்கு திடீர் நிதி ஆதாயத்திற்கான தெளிவான அறிகுறிகள் இருக்கிறது. இந்த மக்கள் தங்கள் முடிக்கப்படாத பணிகளை அல்லது விருப்பங்களை இந்த நேரத்தில் முடிக்க முடியும். ரிஷபராசி மக்களுடைய தடைப்பட்ட வேலைகள் அனைத்திலிருந்தும் இவர்கள் விடுபட்டு அந்த வேலைகளை முடித்து நல்லதொரு ஆதாயத்தை அடையக்கூடிய சூழலும் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இவர்கள் தங்கள் பணத்தை அதிகமாக சேமிக்க முடியும். சொத்து சுகம், வீடு வாசல் கட்டுவதற்குண்டான சூழலும் இவர்களுக்கு அமையும். இவர்களின் தேவைகள் யாவும் எளிதாக பூர்த்தி செய்ய முடியும். வியாபாரம், வணிகம், தொழில் செய்பவர்களுக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் சிறப்பான பலன்களும் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ரிஷபராசி மக்களுக்கு புதிய வாகனம் அல்லது சொத்து போன்றவற்றை வாங்குவதற்கான வாய்ப்பும் இவர்களுக்கு உள்ளது. பொருத்தமான முதலீடுகளை செய்வதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கிறது. இந்த ராகுனுடைய பயணம் பல்வேறு நோக்கங்களுக்காக ரிஷபராசி மக்கள் நீண்ட பயணங்கள் ஏற்படுவது சாத்தியமாகும். அதனால் ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள். ரிஷபராசி மக்களால் குடும்பத்துக்கு சரியான நேரம் கொடுக்க முடியாத சூழல் இந்த நேரத்தில் இருக்கும். இருந்தாலும் இவருடைய குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்குண்டான பொருளாதார நிலையில் இவர்கள் உயரக்கூடிய தன்மை இருக்கிறது. இதனால் குடும்பம் இவருக்கு பூரண ஆதரவுடன் செயல்படுவார்கள். ரிஷபராசி மக்களின் தொழில் வாழ்க்கைக்கு சாதகமான காலமாக இந்த ராகுவின் காலம் அமையும் என்று நம்பலாம். அடுத்து மிதுன ராசியில் மீன ராசியில் ராகு பகவான் நுழைவதால் மிதுன ராசி மக்களுக்கு தொழில் ரீதியாக சிறப்பான பலன்கள் கிடைக்கும். மிதுன ராசிக்கு 9ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிக்கிறார். இதனால் மிதுன ராசி மக்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவார்கள். மற்றும் மிதுன ராசி மக்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகும். அதனால் ஆதாயம் பெருகும். இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி மக்களின் நிதிநிலை மிகவும் சாதமாக உயரக்கூடிய சூழல் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கும் மிதுன ராசி மக்களுக்கு இது ஏற்ற காலமாக இருக்கும். இவர்கள் தங்கள் செலவுகளை சாமர்த்தியமாக சமாளிக்க முடியும். மிதுன ராசி மக்கள் தங்கள் பணியிடத்தில் சிறப்பாக செயல்பட முடியும். மற்றும் இந்த மக்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகின்றன. அவற்றை அடைந்து இவர்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் குடும்பத்துடன் வாழ்வார்கள். இவர்களது வாழ்க்கையில் பல்வேறு துறைகளில் மிதுன ராசி மக்களால் வெற்றி பெற முடியும். அடுத்து விருச்சிக ராசி மக்களின் 5ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிக்கிறார். இந்த போக்குவரத்து காலத்தில்
விருச்சிக ராசி மக்கள் தங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவார்கள். இதனால் இவர்களின் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெற முடியும். இவர்கள் பல்வேறு துறைகளில் பெரிய வெற்றியை பெற்று நலமுடன் வாழ்வதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது. அதனுடன் பொருளாதார நிதி ஆதாயங்களும் இவர்கள் வசம் சேர்ந்து நலமாக இருப்பார்கள். புதிய வருமான ஆதாரம் இந்த மக்களுக்கு திறக்கப்படும். பங்கு சந்தையில் விருப்பமுள்ள விருச்சிக ராசி மக்களுக்கு முதலீடு செய்வதால் லாபம் கிடைக்கும். வருமானத்தை 2 மடங்காக உருவாக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து திடீர் பணவரவுகள் உண்டாகும். விருச்சிக ராசி மக்களின் செறிவு மற்றும் புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் பெரிதும் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய சூழல் இருக்கிறது என்று இருப்பதை உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் உங்களுக்கு தோன்றி மறையலாம். ஆக இந்த ராகுவின் பயணத்தின் தன்மையால் 2025 மே 18 வரை இந்த 3 ராசி மக்களுக்கு நல்லதொரு பலன் விளையக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு செயல்பட்டு தங்களுடைய வாழ்வில் இவர்கள் உயர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம்.